ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் ரேக்கு தான் மக்களே. ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தது தான். அது மேலே வந்து லைட்டாக உடஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. இதுலேயே இந்த ரேக்லேயே ரெட் கலர் இந்த அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டிருக்குல்ல அந்த ரெட் கலர் அந்த தான் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்துச்சு. சரி, ஒரே கலராக வாங்கண்டா, நம்ம வேறு கலர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் வாங்கினோம் மக்களே. இது இந்த ப்ளூ கலரில் வந்து இந்த ப்ளூ கலரும் இந்த ரெட் கலர் நம்மளுக்கு இருக்குது. இது தான் 2 கலர் தான் மொத்தம். இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்க்ரூ இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை வச்சு ஒன்று ஒன்றா தான் ஜாயின் பண்ணுறதுக்கு முடியும். ஃபஸ்ட்டு அந்த மொத்தம் மேலே மட்டுமே 4, அடுத்து கீழே 4, அப்புறம் கீழே 4 அப்படின்னு சொல்லிட்டு 16 ஸ்க்ரூ அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மக்களே. ஃபஸ்ட்டு அந்த இதில் டச் பண்ணி ஒட்டிட்டு இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஆணி அடித்து பின்னாடி கொலுக்கி மாட்டுற அந்த ஆப்ஷன். இந்த ஸ்க்ரூ மாடல் வந்து இந்த கொடுத்துருக்காங்கல்ல 2, அப்புறம் இந்த சைடு 2, அப்புறம் அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டுமே 2, 4, 6, 8 மேலே 8 சாரி 2, 4, 6, 8 ஆமாம் 8 ஹோல்ஸு, அடுத்து 8 ஹோல்ஸு, அடுத்து 8 ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 8 8 அப்படின்ட்டு வருது. அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஸ்க்ரூ கொடுத்துருந்துருக்காங்க. மேலே வந்து ஃபிட் பண்ணியாச்சு மகளே. அடுத்து 2வது ஸ்டெப்பில் ஃபிட் பண்ணுறதுக்கு அதை வந்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு உள்ள மாதிரி தான் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணும். கொஞ்சம் ஆடை தான் மக்களே செய்யுது. ஏன்னா நம்ம ஃபுல்லாத்தையுமே ஃபிட் பண்ணலைல்ல, அதனால் ஆடை தான் செய்யுது. ரெண்டாவது உள்ளதையும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஜாயின் பண்ணி ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2வதுமே ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம் மக்களே. இதை வந்து பொறுமையாக தான் இது பண்ண முடியும். நம்ம ஒன்று ஒன்றா கட்டிங் பிளேடு, ஸ்க்ரூ இதெல்லாம் வச்சு தான் ஒன்று ஒன்றா தான் நல்லா டைட்டாக போடணும். இல்லை பாத்திரம் வச்சா கீழே விழுந்துடும். உண்மையிலே மக்களே இந்த வீட்டில் இந்த பிள்ளைகளெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி சமாளிக்கீங்கன்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிள்ளைகளை வச்சு வீட்டில் சமாளிக்கவே முடியல. அதுவும் ஒரு வீடியோலாம் உண்மையிலே இந்த குழந்தை பெற்றவங்களாம் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்கல்ல மக்களுக்கு எப்படி தான் போடுறாங்கன்னே ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. நான் பேசுகிறேன், ஆனால் பாருங்கள் மக்களே, இந்த ஒருத்தருங்கையும் ஒருத்தர் அங்கேயும் அப்பா ரொம்ப பிஃபோர் மேரேஜ்லேயே இருந்திருக்கலாம் போல். அப்படி தான் மக்களே இருக்குது. பட்டு இது ஒரு லைஃப் தான் போல். முக்கால்வாசி வேலை முடிஞ்சிட்டு அடுத்து நம்மளுக்கு வந்து அடுத்த பக்கத்தில் மாட்டிகிட்ருக்காங்க. அதுவுமே ஓரளவுக்கு மாட்டி முடிச்சாச்சு. அதுவும் எங்கள் பாப்பா இருக்காள், அவள் சத்தம் எப்பா டவுசர் கீழேயும் மாட்டியாச்சு மக்களே. கொஞ்சம் கேப்பில் கீழே நான் மாட்டியாச்சு. ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்து தான் மக்களே மாட்டுறோம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த ஸ்க்ரூவெல்லாம் வச்சு பொறுமையாக பார்க்கும்போது டக்குன்னு மாட்டிடலாம் அப்படின்ட்டு தோணுது. அப்படி எடுக்கும்போது சீக்கிரம் மாட்டிடலாமே அப்படின்னு தோணுது. ஆனால் வந்து அதை வேலை பார்க்கும்போது தான் தெரியுது அதோட இது எதுவுமே நம்ம தலைவலியும் காய்ச்சலும் தனக்கும் தான் தெரியுங்கிற மாதிரி நம்ம அதில் இறங்கி பார்த்து செஞ்சால் தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியுது. இப்போது ஃபைனலாக அந்த லாஸ்ட்டு பக்கத்தை மாட்டிகிட்ருக்காங்க.
ஒரு வழியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து கொக்கி வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு கரண்டி ஸ்பூனு அந்த மாதிரிலாம் தொங்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன பாப்பா கரண்டி வந்து போடுறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க உருண்டையாட்டு. அது வந்து நான் லாஸ்ட் அந்த இதை டச் பண்ணும்போது காமிக்கே தான் நம்மளுக்கு ஃபைனல். இதை வந்து இப்போ நம்ம மாட்ட போகிறோம். கொஞ்சம் சுவிட்ச் போர்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் எதுவுமே மாட்டாமல் நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். வேறு வழி இல்லை, திங்ஸ் அரேஞ்ச் பண்ணோன்னா நம்ம வச்சு தான் ஆகணும். கீழே கச்ச கச்சேன்னு கிடக்கும் மக்களே. இது வந்து இந்த ரெட் கலரில் மேலே லைட்டாக பிஞ்சிட்டு இப்போது அந்த சைடு வெயில் அடிக்கிறது ஃபுல்லாக டேமேஜாகவே இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி பாத்திரம் வேறு அதிகமாக இருக்குது, இன்னொன்று வாங்கி மாட்டிடலாம், கொஞ்சம் கேப் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டோம் மக்களே. இதான் நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு இதான் ரெட்டு, இது ப்ளூ கலர். இது கொக்கி வந்து நம்மளுக்கு தேவைக்கு நம்ம மாற்றிக்கலாம். ப்ளூ கலர் இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எங்கேனாலும் எதுலனாலும் மாட்டிக்கலாம். தேவைக்கு ஏதாப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. இதில் நான் சும்மா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கலாம் மக்களே. அவ்வளோதான் மக்களே, ஃபைனல் டச், லாஸ்ட் பாய்.